வணக்கம். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. வளர்ச்சியடைந்த இந்தியாவே இலக்கு என நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவுரை. மாநிலங்களவை சீட் தேவை என்றால் தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் பேட்டி. திடீர் நிபந்தனையால் பாஜக கூட்டணியில் பாமக தேமுதிக இணைவதில் சிக்கல். சென்னை மெட்ரோ ரயில் திட்ட 2ஆம் கட்ட பணிகளுக்கு 2 ஆண்டுகளாக ஒப்புதல் தராத ஒன்றிய அரசுக்கு கண்டனம். பணிகளுக்கு விரைந்து நிதி ஒதுக்க கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கடிதம். அண்ணாமலையின் விளம்பர அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது. அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சனம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு திமுக கடும் எதிர்ப்பு. குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான ஆய்வுக்குழுவிடம் திமுக MP வில்சன் முறையீடு. கரூர் அருகே பள்ளப்பட்டியில் 1000 சவரன் நகையை காணவில்லை என வாடிக்கையாளர்கள் புகார். தனியார் நிறுவனத்தில் முதலீடு செய்த நகையை காணவில்லை என பொதுமக்கள் தர்ணா போராட்டம். கோவையில் மை V3 ஆட்ஸ் உரிமையாளர் சக்தி ஆனந்த் உட்பட 70 பேர் கைது. மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்டு திருமண மண்டபத்தில் அடைப்பு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அமித்ஷா உறுதி. தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு அனுமதி இல்லை என அறிவித்த முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு திருமாவளவன் பாராட்டு. சென்னை செம்மொழி பூங்காவில் 12 லட்சம் மலர்களுடன் தொடங்கியது மலர் கண்காட்சி. விதவிதமான மலர் சிற்பங்களை கண்டு பார்வையாளர்கள் உற்சாகம். காவிரி டெல்டா பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க எந்த உரிமமும் வழங்கப்படவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு திட்டவட்டம். தமிழ்நாட்டு மீனவர்களின் படகுகளை விடுவிக்க மறுக்கும் இலங்கைக்கு எதிர்ப்பு. பாம்பனில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். வேலூர் தொகுதியில் புதிய நீதி கட்சி போட்டி. தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதாக AC சண்முகம் அறிவிப்பு. பரனூர் சுங்கச்சாவடியை மூடக்கோரி பல்வேறு அமைப்பினர் பெருந்திரள் போராட்டம். குத்தகை காலம் முடிந்தும் தொடர்ந்து கட்டணம் வசூலித்து வருவதற்கு கண்டனம். ஹரியானாவில் விவசாயிகளின் போராட்டத்தை தொடர்ந்து இணைய சேவை துண்டிப்பு. நாளை காலை 6 மணி முதல் 13ஆம் தேதி நள்ளிரவு வரை தொலைத்தொடர்பு சேவைகள் முடக்கம். தேர்தலுக்காக பாஜக ஒரே ஆண்டில் 1092 கோடி ரூபாய் செலவிட்டது அம்பலம். தேர்தல் பத்திரங்கள் மூலம் மட்டும் 1200 கோடி ரூபாய் திரட்டியதாகவும் தேர்தல் ஆணையத்தில் தகவல். வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் 8.25% உயர்வு. 3 ஆண்டுகளில் இல்லாத வகையில் உயர்த்தப்பட்டிருப்பதாக தகவல். இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர் முழுவதில் இருந்தும் விராட் கோலி விலகல். சொந்த காரணங்களுக்காக விளையாடவில்லை என்று BCCI அறிவிப்பு. இந்தியாவில் மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருப்பதாகவும் வளர்ச்சியடைந்த இந்தியாவே இலக்கு எனவும் பிரதமர் மோடி தனது நாடாளுமன்ற உரையில் குறிப்பிட்டுள்ளார். பட்ஜெட் கூட்டத்தின் இறுதி நாளில் பிரதமர் மோடி மக்களவையில் உரையாற்றினார். அப்போது அவர் ஜனநாயகத்தின் தாயகம் இந்தியா என்பதை நாடு உறுதிப்படுத்தியுள்ளதாக பெருமிதமாக குறிப்பிட்டார்.
17வது மக்களவையில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இந்தியாவின் 17வது மக்களவை உலகிற்கே எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளதாகவும் கூறினார். இந்திய மக்கள் மத்தியில் நம்பிக்கை உணர்வு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த மோடி, 5 ஆண்டுகள் சீர்திருத்தம், 5 ஆண்டுகள் செயலாக்கம், 5 ஆண்டுகள் மாற்றம் என்ற அடிப்படையில் அரசு செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ये 5 वर्ष देश में रिफॉर्म, परफॉर्म एंड ट्रांसफॉर्म, ये बहुत रेयर होता है कि रिफॉर्म भी हो, परफॉर्म भी हो और हम ट्रांसफॉर्म होता अपनी आंखों के सामने देख पाते हो, एक नया विश्वास भरता हो, ये अपने आप में வலிமையான இந்தியாவை உருவாக்க அடித்தளமாக கடந்த 5 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன என்று பிரதமர் மோடி கூறினார். இந்தியாவில் மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர், வளர்ச்சியடைந்த இந்தியாவே தமது இலக்கு என்றார். G20 மாநாட்டை இந்தியா நடத்தி காட்டியதை உலகமே வியந்து பார்த்ததாக குறிப்பிட்ட அவர், நாட்டின் மிகப்பெரிய சவால் பயங்கரவாதம் என்றும் அதை எதிர்த்து போராட புதிய சட்டங்களை உருவாக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். வரும் மக்களவை தேர்தல் இந்தியாவிற்கு புகழ் சேர்ப்பதாக அமையும் என்று கூறிய பிரதமர் மோடி, தேர்தல் நெருங்க நெருங்க சிலர் பதற்றமடைந்துள்ளதாக எதிர்க்கட்சிகளை மறைமுகமாக விமர்சித்தார். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு ஒன்றிய அரசு விரைந்து ஒப்புதல் அளித்து தேவையான நிதியையும் ஒதுக்கிட வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில், ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் இணைந்து 50க்கு 50 என்ற சமபங்கு வீதத்தில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் முதற்கட்ட பணிகள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். அதன் அடிப்படையில் 63,246 கோடி ரூபாய் செலவில் 119 கிலோமீட்டர் நீளமுள்ள மேலும் 3 வழித்தடங்களை கொண்ட 2ஆம் கட்ட பணிகளுக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ஒன்றிய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம், நிதி ஆயோக் ஆகியவற்றின் பரிந்துரையுடன் நிதி ஒப்புதல் பெறப்பட்ட இத்திட்டத்தில் 2020ஆம் ஆண்டின் இறுதியில் அடிக்கல் நாட்டப்பட்டதையும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டம் குறித்து பிரதமர் மோடியிடம் பல்வேறு சந்திப்புகளில் வலியுறுத்தியுள்ள நிலையிலும் ஒன்றிய அரசின் ஒப்புதலுக்காக 2 ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருப்பதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்த திட்டத்தை முடிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு பணிகளை தொடங்கியுள்ளது. ஆனால் ஒன்றிய அரசின் நிதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் மாநில நிதியிலிருந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது பணிகளின் வேகத்தை குறைத்துள்ளதோடு மாநில அரசுக்கு கடுமையான நிதி நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பிரச்சினையில் பிரதமர் மோடி தனிப்பட்ட முறையில் தலையிட்டு 2ஆம் கட்ட பணிகளை விரைந்து முடிக்க ஒப்புதல் அளித்திட வேண்டும் என்று முதலமைச்சர் தமது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் 39 தொகுதிகளிலும் பாஜகவின் தாமரை சின்னத்தில் மட்டுமே போட்டியிடுவோம் என்று அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். அதை ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டுமே கூட்டணிக்கு வரலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதியிலும் தாமரை சின்னம் இருக்கும். தாமரை சின்னத்தில் என்றால் கூட்டணிக்கு வரட்டும். இது தொண்டர்களுடைய குரல். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுடைய குரல். இன்றைக்கு தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிறவர்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பிரதம அமைச்சராக ஏற்றுக்கொள்பவர்கள் இந்த கூட்டணியிலே வரலாம். மத்திய பிரதேசத்தில் எம்பி கேட்பவர்கள், ராஜஸ்தானில் எம்பி கேட்பவர்கள் இந்த கூட்டணிக்கு தேவையில்லை என்பது தொண்டர்களுடைய உணர்வு. கொலை கொள்ளை சம்பவம் நடைபெற்ற கோடநாடு பங்களாவில் தடயங்களை அழிப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதால் நீதிபதி நேரில் ஆய்வு செய்யுமாறு எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்துள்ளார். கோடநாடு பங்களாவில் 2017இல் நிகழ்ந்த கொலை கொள்ளை குறித்த வழக்கு உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது வாளையாறு மனோஜ் ஆஜரானார். அரசு தரப்பில் சிறப்பு வழக்கறிஞர்கள் ஷாஜகான், கனகராஜ் ஆகியோரும், சிபிசிஐடி தரப்பில் கூடுதல் டிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான காவலர்களும் ஆஜராகினர். விசாரணையின் போது குஜராத்திலிருந்து திருச்சி பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் ஆய்வு செய்த தொழில்நுட்ப நிபுணர் குழு சேகரித்த தகவல் குறித்தும் அவர்களது அறிக்கை வந்த பிறகு மேலும்
விசாரிக்க வேண்டியுள்ளதால் கால அவகாசம் தேவை என நீதிபதியிடம் தெரிவித்தனர். அதனையடுத்து வழக்கு விசாரணை பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தொலைத்தொடர்புத்துறை விசாரணை அறிக்கை இன்னும் வந்து சேரவில்லை என்றும் அந்த அறிக்கை வந்ததும் மீண்டும் தொடர்ந்து அதன் அடிப்படையில் விசாரணை நடக்கும் என்பதை மாண்புமிகு நீதிபதியிடம் எடுத்துரைத்தோம். எதிர்த்தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் கொலை கொள்ளை நடைபெற்ற கோடநாடு பங்களாவில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும், எனவே நீதிபதி நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் மனு தாக்கல் செய்தனர். அதனை ஏற்றுக்கொண்ட மாவட்ட நீதிபதி அப்துல் காதர் மனுவுக்கு அரசு தரப்பில் வரும் 23ஆம் தேதி பதிலளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்ட ஆய்வுக்குழுவிடம் திமுக தனது எதிர்ப்பை நேரில் பதிவு செய்துள்ளது. கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கொண்டு ஒன்றிய பாஜக அரசு முயற்சித்து வருகிறது. இதற்காக குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஆய்வுகள், ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வரும் அந்த குழு அரசியல் கட்சிகள், பொதுமக்களிடம் கருத்துகள், ஆலோசனைகளையும் கேட்டு வருகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஏற்கனவே கடிதம் வாயிலாக தனது எதிர்ப்பை திமுக பதிவு செய்துள்ளது. இந்நிலையில் ராம்நாத் கோவிந்த் குழு விடுத்த அழைப்பின் பேரில் திமுக சார்பில் நேரில் சென்ற மூத்த வழக்கறிஞர் வில்சன் இந்த திட்டத்திற்கு எதிரான வாதங்களை சுமார் 1 மணி நேரம் எடுத்து வைத்தார். இந்த கான்ஸ்டியூஷன்ல இப்படி ஒரு கமிஷன், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ண பிறகு அந்த ஸ்டேட் எலெக்ஷன் சம்பந்தப்பட்டது, லோக்கல் பாடி எலெக்ஷன் சம்பந்தப்பட்டதை பார்லிமெண்ட்டுக்கே பவர் இல்லாத போது எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி, அதாவது ஒன்றிய அரசு அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறதோ இல்லை முடிவெடுக்கிறதுக்கோ எந்தவித அதிகாரம் இல்லை. அப்படி தான் இந்த வாதத்தில் முன்வைத்தேன். அது தவிர இந்த ஏஎம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அந்த கான்செப்ட் வேண்டாம் என்பதையும், கான்ஸ்டியூஷனில் என்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் வயலேட் ஆகுது அப்படின்றத பற்றியும் நான் வாதத்தை எடுத்து வைத்தேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று திமுக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இது குடியரசுத் தலைவர் முறையிலான ஆட்சியை நோக்கி செல்வதற்கு சமம் என்றும் திமுக கூறி வருகிறது. கலைஞர் நூற்றாண்டையொட்டி சென்னை செம்மொழி பூங்காவில் பிரம்மாண்டமான மலர் கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. மலர் கண்காட்சி என்றாலே உதகையில் ஆண்டுதோறும் நடைபெறும் கண்காட்சிதான் நமது நினைவிற்கு வரும். ஆனால் அதற்கு சற்றும் குறைவில்லாத வகையில் சென்னை செம்மொழி பூங்காவில் இந்த ஆண்டும் மலர் கண்காட்சி தொடங்கியிருக்கிறது. கலைஞரால் திறக்கப்பட்ட பூங்காவில் அவரது நூற்றாண்டை ஒட்டி இந்த மலர் கண்காட்சி நடக்கிறது. வாசலிலேயே மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஃப்ளவர் ஷோ என்ற பதாகை நம்மை வரவேற்கிறது. பூக்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள பழங்கால கார், படகு, ஆமை, யானை, அன்னப்பறவை, வண்ணத்து பூச்சியின் வடிவங்கள் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றன. ரோஜா, செவ்வந்தி, சாமந்தி, வாடாமல்லி, கனகாம்பரம், டிசம்பர் பூ, சங்கு புஷ்பம், சூரியகாந்தி ஆகிய உள்நாட்டு பூக்களுடன் லில்லி, டெய்சி, டயாந்தஸ், சினியா, டொரினியா, பால்சம், காஸ்மோஸ் உள்ளிட்ட வெளிநாட்டு மலர்களும் கைகோர்த்து வீற்றிருக்கின்றன. இப்படியாக செம்மொழி பூங்கா முழுவதும் வியாபித்திருக்கும் 12 லட்சம் பூக்களை கொண்ட கண்காட்சியை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். இந்த மலர்களின் மாநாடு அடுத்த 10 நாட்களுக்கு சென்னை மக்களின் கண்களுக்கு விருந்தளிக்கப் போகிறது. இந்த மலர் கண்காட்சி 10 நாட்கள் நடைபெறும். இது ஊட்டிக்கு சென்று சென்னை வாசிகள் எல்லாம் ஊட்டிக்கு சென்று பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லாதவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஊட்டியிலே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மலர்களை கொண்டு மலர் கண்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டுதோறும். அங்கே செல்ல முடியாதவர்கள் இங்கே 12 லட்சம்
மலர் செடிகளை கொண்ட கண்காட்சி இங்கே நல்ல அரங்கம் தயாரிக்கப்பட்டுள்ளது. மாலை நேரங்களில் இது போன்ற பொழுதுபோக்கு அம்சங்கள் தொடர்ச்சியாக நடத்தப்படும். செம்மொழி பூங்கா வளாகத்தை குளிர்ச்சியாக வைத்திருக்க ஆங்காங்கே நீரூற்றுகளும் அமைக்கப்பட்டுள்ளன. கண்காட்சிக்கு வரும் மக்களை மகிழ்விக்க மாலை வேளைகளில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் தோட்டக்கலைத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை மலர் கண்காட்சியை காண 12 வயதிற்கு உட்பட்ட சிறுவர் சிறுமியருக்கு 75 ரூபாயும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு 150 ரூபாயும் நுழைவு கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தன்னை பற்றி பேசி அதிமுக தலைவர்கள் விளம்பரம் தேடுவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அண்ணாமலையின் விளம்பர அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது என்று முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். அண்ணாமலை பேசுவது அனைத்துமே தேவையற்றவைதான் என்றும் நத்தம் விஸ்வநாதன் விமர்சனம் செய்துள்ளார். செல்லா காசுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. மக்கள் எங்களோடு இருக்கின்றார்கள், மக்களோடு கூட்டணி இருக்கு, நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். செல்லா காசுகளா இருக்கிற ஒருத்தருமே அண்ணாமலையை பத்தி பேசினா, அண்ணாமலை திரும்ப நம்மளை பேசினா மீடியா வெளிச்சம் அவர்கள் மீது கிடைக்கும் என்று நினைக்கின்றார்கள். அந்த வலையில நான் விரும்பல. அண்ணாமலை இந்த அளவுக்கு வாய் பேசுகிற அண்ணாமலை தமிழகத்திலே பிஜேபி ஆட்சி செய்த சாதனைகளை பட்டியலிட தயாராக. லட்சத்தீவு பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை, காவிரி பிரச்சனை தீர்க்கப்படவில்லை, முல்லை பெரியாறு பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. தமிழகத்தில் அடிக்கல் நாட்டப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை இதுவரை அடிக்கல் நாட்டிய அளவிலே தான் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் என்எல்சி போன்ற விவகாரத்தில், நிலவெடுப்பு விவகாரத்தில் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது சொன்னோம். அதிலையும் இந்த மத்திய அரசு பாராமுகமாக இருக்கிறது. இப்படி பல பிரச்சனைகளை பற்றி அண்ணாமலை பேசினால் நன்றாக இருந்ததை தவிர லேகி வைப்பதையோ இல்லை அன்றைக்கு விளம்பரத்திற்காக விளம்பர அரசியல் அண்ணாமலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அது செய்வதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எந்த விளம்பரமும் தமிழகத்தில் எடுபடாது. அவர்களுக்கு தேவையில்லாமல் அவர் எந்த விஷயத்தையும் ஒரு தேவையான விஷயத்தை தவிர எல்லா விஷயமும் அனாவசியமான விஷயங்கள் அத்தனையும் அண்ணாமலை பேசுவார். அதுக்கெல்லாம் அவர் வரிக்கு வரி பொழிப்புரையோ விளக்க உரையெல்லாம் எழுதிக்கிட்டு. அரசியல் ரீதியாக எதிர்க்கக்கூடிய பாஜகவும் தங்களுக்கு பகையாளிதான் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு தொடர்பாக தொழில்துறையினரின் கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்ற அவர் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தேர்தலுக்கு பின் பாஜகவில் இணைந்து விடுவார் என்றும் கூறியுள்ளார். ஓபிஎஸ் பொறுத்தவரையில் தேர்தல் முடிஞ்ச உடனே பிஜேபியில் சேர்ந்துருவார். தேர்தல் முடிந்த உடனே பிஜேபியில் சேர்ந்துருவார். அதில் நோ டவுட்டு. அதனால் இப்போது பிஜேபிக்காக, அதாவது கூலிக்கு மாரடைப்பவராக இன்றைக்கி ஓபிஎஸ்னுடைய அந்த குரல் இருக்குது. அதாவது சுருங்க சொன்னால் இவரோட வாய்ஸ் ஃப்ரம் பிஜேபி. அதனால் தேர்தல் பிறகு கண்டிப்பாக இவரை பொறுத்தவரை பிஜேபியில் ஐக்கியமாகிறது நடக்கும். எங்களை பொறுத்தவரை சரி, திமுகவும் பகையாளி. எங்களை பொறுத்தவரை அரசியல் ரீதியாக எதிர்க்கின்ற பகையாளின்னு சொன்னால் பிஜேபி கூட. செங்கல்பட்டு மாவட்டம் பரனூரில் குத்தகை காலம் முடிந்தும் தொடர்ந்து கட்டணம் வசூலிக்கும் சுங்கச்சாவடியை மூட வலியுறுத்தி இடதுசாரி கட்சிகள் உட்பட பல்வேறு அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் செங்கல்பட்டு நகருக்கு அருகில் அமைந்துள்ள பரனூர் சுங்கச்சாவடியின் குத்தகை காலம் கடந்த 2019ஆம் ஆண்டே முடிவடைந்தது. ஆனால் தொடர்ந்து இயங்கி வரும் சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியும் ஒன்றிய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் பல்வேறு சட்ட விதிமீறல்களுடன் செயல்பட்டு வரும் பரனூர் சுங்கச்சாவடியை மூட வலியுறுத்தி வாகன ஓட்டிகள், வியாபாரிகள் மற்றும் அரசியல் கட்சியினர் அவ்வப்போது ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சுங்கச்சாவடியை மூட வலியுறுத்தி மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. இதில் லாரி உரிமையாளர்கள் சங்கம், வணிகர் சங்கங்கள், மனித உரிமை அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினர். சட்டவிரோத டோல்கேட்டை, பரனூர் டோல்கேட்டை இனியும் செயல்பட அனுமதியோம், இனியும் செயல்பட அனுமதியோம். ஓய மாட்டோம், ஓய மாட்டோம். சுங்கச்சாவடியில் வைக்காது. ஏன் ஏன் பதில் சொல்லு. உண்மையாக கண்டிக்கின்றோம். 2019 இது முடிஞ்சிருச்சு. 4 ஆண்டு காலமாக பகல் கொள்ளை அடிக்கப்பட்டு வருகிறது. பகல் கொள்ளை அடிப்பதை அனுமதிக்க முடியாது, நிச்சயமாக அனுமதிக்க முடியாது.
ஆகவே இது உடனடியாக அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் அடுத்த கட்டமாக இதை காட்டிலும் ஒரு தீவிரமான போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் இங்கே உள்ள அரசியல் கட்சிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஏற்படும். அவ்வாறு ஏற்படுகிற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு அரசியல் கட்சிகள் பொறுப்பல்ல, மாறாக ஒன்றிய அரசு தான் பொறுப்பேற்க வேண்டி வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றிய பாஜக அரசாங்கம் இனியும் காலம் நீடிப்பு செய்யாமல் விரைந்து இந்த சுங்கச்சாவடியின் கட்டணத்தை வசூல் செய்வதை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்துடைய வேண்டுகோள். மாநில அரசாங்கம் எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் மாநில அரசாங்கம் கூடுதலாக ஒரு அழுத்தம் கொடுக்கின்ற விதத்தில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன். தொழுப்பேடு சுங்கச்சாவடியில் இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவுக்கும் குறைவாகவே பரனூர் சுங்கச்சாவடி உள்ளது. இதனால் சாவடியை உடனடியாக ஒன்றிய அரசு மூட வேண்டுமென வலியுறுத்திய போராட்டக்காரர்கள், இல்லாவிட்டால் அதனை பொதுமக்களோடு சேர்ந்து அகற்றுவோம் என்று எச்சரித்துள்ளனர். ரசாயனம் கலக்கப்படும் பஞ்சு மிட்டாய்களை தொடர்ந்து சாப்பிடுவதால் புற்றுநோய், நரம்பு மண்டல பாதிப்பு உள்ளிட்ட பல நோய்கள் வரக்கூடும் என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் எச்சரித்துள்ளார். சென்னையில் பறிமுதல் செய்யப்பட்ட பஞ்சு மிட்டாய்களில் அத்தகைய ரசாயனம் உள்ளதா என்பது ஆய்வு முடிவுகளில் தெரியவரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த பஞ்சு மிட்டாய்கள்லாம் பார்த்தோம்னா இயற்கையை கொண்டே அவங்க வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. அந்த கலர்லாம் பார்த்தோம்னா இயற்கையான கலர், அந்த இயற்கையான ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ காலகட்டங்களில் இதை விவாத பொருளாக மாறினதுக்கு காரணம் அதில் சேர்க்கக்கூடிய வேதிய பொருட்கள். அந்த கலருக்காக நம்ம இப்போ வந்து நிறைய டை நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ரொடமே பீன்றது மெயினாக இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு வராது. ஸோ அதர் இண்டஸ்ட்ரீஸ் லைக் பார்த்திங்கன்னா லெதர், சட்டைக்கு டை போடுறோம் பார்த்திங்கன்னா அது, பிரிண்டிங் மெட்டீரியல் தயார் பண்ணுறதுக்காக, பேப்பர்ஸுக்காக, இதை என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, சட்டத்துக்கு புறம்பாக இந்த கலரை நம்ம ஃபுட்டோட சேர்த்து கலந்துடுறாங்க. ஃபுட் செயினில் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. இந்த பொருள் சாப்பிட்றனால முதல்ல பார்த்தோம்னா இது ஒரு குழந்தை எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா நார்மலாகவே அது சாப்பிட்ட உடனே நம்ம உடலுக்குள்ளே போன உடனே கிட்னி மூலிமா நம்ம யூரின் ஆர் மோஷன் மூலிமா வெளியாகணும். ஸோ மோரப்போ இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணக்கூடிய ஹெவி கெமிக்கல் அது இப்போ ஒரு ரொம்ப ஹெவியாக போட மாட்டாங்க, கொஞ்சம் தான் போட்டிருப்பாங்க. அது நம்ம உடலில் இருந்து நம்ம கிட்னிக்கு போகிறப்போ கிட்னியில் டேமேஜ் உண்டு பண்ணிவிட்டு யூரின் வெளியே போகும். அப்படி போனதுக்கப்புறமேட்டு திரும்ப நம்ம கிட்னி ரெக்கவர் பண்ணிக்கும். ஆனால் அந்த குழந்தை ஒரு குழந்தையோ ஒரு பெரியவங்களோ யாராக இருந்தாலும் அவங்க திரும்ப அதை சாப்பிட்றப்போ அது போகப்போ அந்த டேமேஜ் கண்டினியூஸாக இருக்கிறப்போ ஸோ கிட்னி ஃபெயிலியர் கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிடும். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நமக்கு லிவரில் தான் போய் நம்ம ஃபுட்டெல்லாம் ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகிறப்போ அந்த இடத்துல போய் இந்த டை எல்லாமே போய் அந்த இடத்துல போய் ஒட்டிக்கிச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த லிவரில் இருக்கக்கூடிய அந்த செல் எல்லாத்தையுமே அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ லிவர் ஃபெயிலியர் போகும். அடுத்தது குடலுக்குள்ள எடுத்துக்கலாம். குடலில் எடுத்துக்கிட்டோம்னா குடலில் ஒட்டிக்கும். அந்த குடலில் அந்த இடத்துல ஒட்டிக்கிட்டு அந்த இடத்துல ஒரு புண்ணு மாதிரி உண்டு பண்ணும். புண்ணு ஆறாத புண்ணு குடலுக்குள்ளே இருக்கும். வயிற்று வலின்னு குழந்தை சொல்லிக்கிட்டே இருப்பான், நம்ம பூச்சி இருக்கும் அப்படி இப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருப்போம். அது நாள்பட ஒரு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா அந்த புண்ணு ஆறாத புண்ணு கடைசியாக என்ன ஆகும்னா கேன்சராக மாறக்கூடும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.